வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னா, செத்ரோன்ஸ், பால் ஹேமன், பிரான் பிரேக்கர் இவங்கள தொடர்ந்து இந்த ஒரு ஃபேக்ஷனில் வந்து நியூ மெம்பர் வந்து இணைய போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் இப்போ போய்கிட்டு இருக்கு. அது இல்லாமல் கோடி ரோட்ஸ் வந்து ரெசல்மனியா 41க்கு அப்புறம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சேடான ஒரு மூவ்மெண்ட்டாக பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் பேக்லாஸில் வந்து ரேண்டி ஓட்டன் விசஸ் ஜான்சனாவுக்கான நடக்க போகிற அந்த ஒரு மேட்ச்சில் ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி WWE இப்போ சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் WWE ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாம்பியனான யூனிவர்சல் சாம்பியன் விசஸ் WWE சாம்பியனோட அந்த ஒரு ஸ்டோரி வந்து முடிய போகுது. இதுக்கப்புறம் அந்த சாம்பியன்ஷிப் பெல்ட் வந்து WWEக்கு வராது அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் போயிட்டு இருக்கு. இதை பற்றி இன்னைக்கு வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னு கேட்டால், நம்மளுடைய பால் ஹேமன் தான். பால் ஹேமன் விசஸ் நம்மளுடைய செத்ரோன்ஸ், நம்மளுடைய பிரான் பிரேக்கர் இவங்க 3 பேர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேக்ஷனாக இப்போ இருக்காங்க. அதாவது ஒரு ஹீல் ஃபேக்ஷனாக இருக்காங்க. இந்த ஒரு ஸ்டோரி வந்து எதுக்கு அப்படிங்கிறத மேபி நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் நான் சொல்லிட்டேன். அதாவது நம்மளுடைய பால் ஹேமன் வந்து முழுக்க வந்து நம்மளுடைய பிரான் பிரேக்கருக்கு வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறக்காகவும், அது இல்லாமல் பிரான் பிரேக்கர் வந்து ஃபியூச்சர் ஆஃப் த WWE அப்படிங்கிறதுல நம்மளுடைய பிரான் பிரேக்கருக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்குது. அதனால நம்மளுடைய பால் ஹேமன் வந்து நம்மளுடைய பிரான் பிரேக்கருக்கு வந்து தனியான ஒரு புஷ் தந்தார் அப்படின்ட்டு அது ஓவர் புஷ் ஆயிரும். அது இல்லாமல் நம்மளுடைய WWE வந்து WWEங்கிறத விட WWE ஃபேன்ஸ் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. அதாவது பால் ஹேமன் எப்பேற்பட்டவர், அவருக்கு போய் நம்மளுடைய பிரான் பிரேக்கர் கூட வந்து மேனேஜர் ரோல் பண்ணா அப்படிங்கிறத ஃபேன்ஸ் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால நம்மளுடைய செத்ரோன்ஸ் மாதிரி ஆளுக்கு வந்து நம்மளுடைய பால் ஹேமன் இருக்கிறாரு அப்படிங்கிறப்ப அவருக்கு கீழே வந்து நம்ம பிரான் பிரேக்கர் இருந்தார் அப்படின்னு கேட்டால் அதை வந்து ஃபேன்ஸ் எல்லாம் அதிகமாக ஏற்றுக்குவாங்க. அது இல்லாமல் இப்போ நம்மளுடைய பால் ஹேமன் இருக்காரு அப்படின்னு கேட்டால் முழுக்க நம்மளுடைய பிரான் பிரேக்கருக்கு ஃபேவராக தான் எல்லாமே பண்ணுவாரே தவிர நம்மளுடைய செத்ரோன்ஸுக்கு ஃபேவராக பண்ண மாட்டார். ஏன்னா டாப் 1 பொசிஷனில் இருக்கிறது யாருக்குன்ட்டா ஆல்மோஸ்ட் நம்மளுடைய செத்ரோன்ஸ் டாப் 1 பொசிஷனில் தான் இருக்கிறதுனால மேபி இதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய செத்ரோன்ஸுக்கு வந்து எந்த ஒரு புஷுமே தேவையில்லை. அதனால நம்மளுடைய பால் ஹேமன் வந்து முழுக்க புஷ் யாருக்கு தரப்போகிறாங்க, அதாவது ஓவர் புஷ் தரப்போகிறாங்க அப்படின்னு கேட்டால் அது நம்ம பிரான் பிரேக்கருக்கு தான் இருக்க போகுது. அது இல்லாமல் இப்போ வந்து நம்மளுடைய பால் ஹேமனுக்கு கீழே வந்து இப்போ யாரெல்லாம் செயல்படுறாங்க அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய செத்ரோன்ஸாக இருக்கட்டும், நம்மளுடைய பிரான் பிரேக்கராக இருக்கிறாங்க. ஆனாலும் இதை தொடர்ந்து வந்து இன்னொரு நபர் வந்து இந்த ஃபேக்ஷனில் வந்து இணைய போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி மேபி சொல்லப்படுது. அது யார் அப்படின்னு கேட்டால் ஃபர்ஸ்ட் அடிப்படுற ஒரே ஒரு நேம் என்ன அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய ஆஸ்டன் தியரி. அவரை தொடர்ந்து இன்னொரு ரெஸ்லர் யார் அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய கார்மெலோ ஹைஸ். இந்த ஒரு ஃபேக்ஷன் வந்து எதுக்காக உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு கேட்டால், அதாவது WWE வந்து இப்போ பால் ஹேமனுக்கு கீழே வந்து இந்த ஒரு ஃபேக்ஷனை வந்து உருவாக்குறாங்க அப்படின்னு கேட்டால் இது முழுக்க எதுக்காக கேட்டால், அதாவது ஃபியூச்சர் ரெஸ்லரை வந்து வளர்த்து விடணுமே அப்படிங்கிறக்காக. அதாவது இப்போ ரோமன், செத்து பங்கு இவங்களாம் இருக்காங்க அப்படின்னா இவங்களோட ஒரு கேட்டகரி அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் வந்து டாப் 1 பொசிஷனில் அது இல்லாமல் அடுத்த நெக்ஸ்ட் லெவலுக்கு ஃபியூச்சர் ஆஃப் த WWE அப்படிங்கிறத சொல்லணும் அப்படின்னு கேட்டால் இவங்கெல்லாம் மாதிரி ஆள் தான் தேவை. அது டேலண்டான இருக்கிற ரெஸ்லர் கூட வந்து நம்மளுடைய பால் ஹேமன் ஜாயின் பண்ணி இருக்கிறாரு அப்படின்னா இன்னும் அதிகமான ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது அந்த ரெஸ்லருக்கு கிடைக்கும். அது இல்லாமல் ஃபேன்ஸ் அதிகமாக ஏற்றுக்கோங்க. அதாவது அடுத்த லெவலுக்கு வந்து WWE அதாவது ஃபியூச்சர் ஆஃப் த WWE இவங்க தான் அப்படின்னு சொன்னால் நம்மளோட ஃபேன்ஸ் WWE ஃபேன்ஸ் எல்லாமே ஏற்றுவாங்க. அதனால் இப்போ வந்து இந்த ஒரு ஃபேக்ஷனில் வந்து நம்முடைய பால் ஹேமனுக்கு கீழே வந்து நம்மளுடைய செத்ரோன்ஸாக இருக்கட்டும், நம்மளுடைய பிரான் பிரேக்கராக இருக்கட்டும் இருக்காங்க. இவங்களை தொடர்ந்து நம்முடைய ஆஸ்டன் தியரி கூட இந்த ஒரு ஃபேக்ஷனில் வந்து இணைவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இவர் இல்லாதது ஃபஸ்ட்டு நம்ம அடிப்படுற பேர் ஒன்று அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய ஆஸ்டன் தியரி. இவரை தொடர்ந்து நம்மளுடைய கார்மெலோ ஹைஸ் இவங்க எல்லாருமே இவங்களை தொடர்ந்து வந்து அதாவது இதில் வர ரெஸ்லர் யார் அப்படின்னு இருக்குன்னு கேட்டால் இந்த டீமில் வந்து சேர போகிறது எல்லாருமே முழுக்க வந்து அதாவது புதிய ரெஸ்லர், அதாவது வளர்ந்து வர ரெஸ்லர் மட்டுமே தான் இந்த ஒரு டீமில் வந்து சேர போகிறாங்களே தவிர வளர்ந்து முடிச்ச ரெஸ்லர் யாருமே சேர மாட்டாங்க. அது சேர மாட்டாங்க அப்படிங்கிறக்கான உண்மையான காரணத்தை நான் சொல்லிட்டேன். ஏன்னா இந்த ஒரு டீம் இருக்குது அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய பால் ஹேமனை வச்சு அடுத்த லெவலுக்கு அதாவது இப்போ வளர்ந்து வர ரெஸ்லர் அடுத்த லெவலுக்கு கொண்டுட்டு போகணுமே அப்படிங்கிறக்காக தான் இப்போ வந்து நம்மளுடைய பிரான் பிரேக்கர் வந்து நம்மளுடைய பால் ஹேமன் கூட இருக்கிறாரு. அது இல்லாமல் நம்மளுடைய ஆஸ்டன் தியரியா இருக்கட்டும் அவரும் வளர்ந்து வர ரெஸ்லர் தான். அவருக்கும் ஒரு புஷ் தேவை அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய பால் ஹேமன் கூட இருந்து தான் ஆகணும். பால் ஹேமனோட இப்போ நம்மளுடைய செத்ரோன்ஸ், பிரான் பிரேக்கர் இருக்காங்க. இவங்களை தொடர்ந்து வளர்ந்து வர ரெஸ்லரில் இப்போ நான் சொல்லிட்டேன் நம்மளுடைய ஆஸ்டன் தியரி வருவார். அது இல்லாமல் நம்ம கார்மெலோ ஹைஸ் வருவான்னு சொல்லிட்டேன். இவங்களை தொடர்ந்து வேற எந்த ஒரு ரெஸ்லர் வந்து நம்மளுடைய பால் ஹேமன் கூட வந்து ஜாயின் ஆனால் நல்லாயிருக்கும். அடுத்த நெக்ஸ்ட் லெவலுக்கு அது ஃபியூச்சர் ஆஃப் த WWE அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த ரெஸ்லர் வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிற உங்களோட கருத்து என்னன்னு மறக்காம. ரெசல்மனியா 41 முடிஞ்சதுக்கு அப்புறம் அதாவது நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வந்து ஜான்சனா கிட்ட அவரோட டைட்டிலை லாஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு சேடான ஒரு மூமெண்ட்டை வந்து இப்போ தெரிவிச்சிருக்காரு. அது இல்லாமல் இப்போ அந்த ஒரு மூமெண்ட் தான் இப்போ ரொம்ப ஒரு ட்ரெண்டிங்காக பேசப்படுது. அது இல்லாமல் WWE வந்து நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வந்து அதிகமாக உழைச்சிருக்காரு. அதாவது இப்போ ஒரு வருஷத்துக்கிட்ட வந்து நம்முடைய கோடி ரோட்ஸ் வந்து லாங்கஸ்ட் ரன்னிங் சாம்பியனாக இருந்தார். அது இல்லாமல் யுனைடெட் ஸ்டேட் சாம்பியன்லாம் வின் பண்ணியிருக்காரு, டாக் டீம் சாம்பியன்லாம் வின் பண்ணியிருக்காரு. ஆனால் நம்முடைய கோடி ரோட்ஸ் வந்து இன்டர்கான்டினென்டல் சாம்பியன் வின் பண்ணல அப்படிங்கிற மாதிரி எல்லாமே நம்முடைய
கோடி ரோட்ஸ் பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் நம்முடைய WWE நம்முடைய கோடி ரோட்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி இருந்தப்பயும் சரி, அதுக்கப்புறம் இருந்தார். அதுக்கப்புறம் வந்து நம்முடைய கோடி ரோட்ஸ் வந்து WWE விட்டுட்டு AEWக்கு போயிட்டாரு. அதுக்கப்புறம் திரும்பி WWEக்கு வந்ததுலேருந்து நம்முடைய ஜான்சினா கூட வந்து நம்முடைய கோடி ரோட்ஸ் வந்து 4 மேட்ச் வந்து விளையாண்டுருக்காராம். அதாவது நம்முடைய கோடி ரோட்ஸ் வந்து AEWக்கு போகிறதுக்கு முன்னாடி, அதாவது அப்பயும் சரி இப்பயும் சரி 4 மேட்ச் வந்து நம்முடைய கோடி ரோட்ஸ் வந்து நம்முடைய ஜான்சினா கூட விளையாண்டுருக்காராம். அந்த 4 மேட்சுமே மொத்தமாக 4 மேட்ச் தான் விளையாண்டுருக்காரு. அந்த 4 மேட்ச்லையுமே நம்முடைய ஜான்சினா மட்டும்தான் வெற்றி பெற்றிருக்காரே தவிர, நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வந்து ஒரு மேட்ச்சில் கூட நம்மளுடைய ஜான்சினாவை பீட் பண்ணி வின் பண்ணல அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு ரெக்கார்டை வந்து இப்போ நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வச்சிருக்காரு. ஆனாலும் நம்மளுடைய ஜான்சினா வந்து அதாவது 2024 வந்த எல்லா மேட்ச்லையுமே நம்மளுடைய ஜான்சினா தோற்று தான் போயிருக்காரு. ஆனாலும் கடைசி மேட்சை நம்மளுடைய கோடி ரோட்ஸ் கூட ஒரு மேட்ச் பண்ணியிருக்காரு. அதுதான் அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஸ் மேட்ச். அந்த மேட்ச்சில் கூட நம்மளுடைய கோடி ரோட்ஸை க்ளீனாக பீட் பண்ணி நம்மளுடைய ஜான்சினா வந்து, அதாவது 2024லேருந்து 25 வரைக்கும் தோற்றுக்கிட்டே இருந்த நம்மளுடைய ஜான்சினா வந்து இப்போ வந்து நம்மளுடைய கோடி ரோட்ஸை கடைசியாக அந்த மேட்ச்சில் வின் பண்ணி நம்மளுடைய ஜான்சினா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையை படைச்சிட்டாரு. அதில் இங்கிட்டு வந்து நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வந்து எப்போ பார்த்தாலும் நம்மளுடைய 4 மேட்சை வந்து நம்மளுடைய ஜான்சினா கூட விளாண்டுருக்காரு. அந்த 4 மேட்ச்லையுமே சுத்தமாக நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வந்து மண்ணை தான் கவ்வியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு சேடான ஒரு மூமெண்ட்டையும் நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வச்சிருக்காரு. அது இல்லாமல் நம்மளுடைய ஜான்சினா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரெக்கார்டாக முறியடிச்சிட்டார். அதாவது நான் 2024லேருந்து தோற்றுக்கிட்டே வந்தேன். இப்போ வந்து நான் கோடி ரோட்ஸை பீட் பண்ணி கடைசியாக நான் சாம்பியனாக ஆகிட்டேன். அதாவது WWE அன்டிஸ்பியூட்டட் சாம்பியனே ஆகிட்டேன் அப்படிங்கிற அந்த ஒரு ரெக்கார்டையும் நம்மளுடைய ஜான்சினா வச்சிருக்காரு அப்படிங்கிற இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட்டாக இப்போ இன்டர்நெட்டில் போயிட்டு WWE வந்து இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயத்தை வந்து WWE வந்து இப்போ பண்ணியிருக்காங்க. இனிமேல் வந்து WWEல வந்து WWE சாம்பியன் அப்படிங்கிற அந்த ஒரு சாம்பியன்ஷிப் பெல்ட்டும் இல்லை, அதே மாதிரி யூனிவர்சல் சாம்பியன் அப்படிங்கிற அந்த ஒரு பெல்ட்டுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து நம்மளுடைய WWE வந்து அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. இது எதனால் வந்து இந்த ஒரு முடிவை எடுத்தாங்க அப்படின்னு கேட்டால், கொஞ்சம் நம்ம ஃப்ளாஷ்பேக் போனோம் அப்படின்னு கேட்டால், இதுக்கு முன்னாடி வந்து நம்முடைய பிராக் லெஸ்னருக்கு வந்து ஒரு மேட்ச் நடந்திருக்கும். அதாவது பிராக் லெஸ்னருக்கும் ஜான்சினாவுக்கும் நினைக்கிறேன். ஆனால் கரெக்டாக எனக்கு தெரியல. மேபி நான் தப்பாக சொன்னால் மன்னிச்சுக்கோங்க. அப்போ வந்து மேட்ச் நடந்துக்கிட்டு இருக்கப்ப நம்மளுடைய பிராக் லெஸ்னர் வந்து WWE அதாவது WWE சாம்பியன் பெல்ட்டையும் நம்முடைய பிராக் லெஸ்னரே எடுத்துகிட்டு போயிடுவார். அது இல்லாமல் வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியனையும் நம்முடைய பிராக் லெஸ்னர் எடுத்துகிட்டு போயிடுவார். அதாவது இப்போ உங்களுக்கு கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா நம்முடைய ராண்டி ஓர்டன் வச்சுருந்துருக்காரு. அதாவது வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியனையும் நம்முடைய ராண்டி ஓர்டன் வச்சுருந்துருக்காரு. அதே மாதிரி நம்முடைய WWE சாம்பியனையும் நம்முடைய ராண்டி ஓர்டன் வச்சுருந்துருக்காரு. இப்போ உங்களுக்கு கரெக்டாக புரிஞ்சிருக்கும். ஆனால் அப்போ வந்து அந்த 2 சாம்பியனுமே ஒருத்தர் தான் இருந்துச்சு. அப்போ வந்து இன்னொரு பிராண்டுக்கு வந்து சாம்பியன்ஷிப் பெல்ட் வேணுமே அப்படிங்கிறக்காக நம்மளோட WWE கொண்டுட்டு வந்த ஒரு சாம்பியன்ஷிப் பெல்ட்டு அப்படின்னா அது எது அப்படின்னு கேட்டால் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் பெல்ட். அதாவது வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன் அப்படிங்கிறது ஒரு பிராண்டுக்கு, இதேமாதிரி WWE சாம்பியன் அப்படிங்கிறது இன்னொரு பிராண்டுக்கு. ஆனால் அந்த 2 சாம்பியன் பெல்ட்டுமே ஒருத்தட்ட இருக்கனால இன்னொரு பிராண்டுக்கு சாம்பியன்ஷிப் பெல்ட் வேணுமே அப்படிங்கிறக்காக WWE வந்து யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் அப்படிங்கிற அந்த ஒரு பெல்ட்டை வந்து கொண்டுட்டு வந்தாங்க. அது 2 சாம்பியனுமே ஒன்றாக்கிட்டாங்க. அதாவது அந்த WWE சாம்பியனும் வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியனும் ஒன்றாக்கி அது ஒரு பக்கம் வச்சுட்டாங்க. இந்த பக்கம் வந்து யூனிவர்சல் சாம்பியனாக இருந்துச்சு. அதுதான் காலங்காலமாக அப்படின்னு நமக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருந்துச்சு. இதை வந்து நம்முடைய WWE வந்து WWE சாம்பியனாக கொண்டுட்டு வந்தது ஒன்றாக்கி வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியனையும் WWE சாம்பியனையும் ஒன்றாக்கி WWE சாம்பியன் அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டாங்க. இங்கிட்டு வந்து யூனிவர்சல் சாம்பியன் வச்சுட்டாங்க. இப்போ தான் வந்து அந்த சாம்பியன்ஷிப் பெல்ட்டுங்கிறது வேணாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ WWE வந்து அந்த யூனிவர்சல் அப்படிங்கிற அந்த ஒரு சாம்பியன்ஷிப் பெல்ட்டு வேணாம், அதாவது வேர்ல்டு ஹெவிவெயிட்டையும் WWE சாம்பியனும் ரெண்டாக மிக்ஸ் பண்ணதுனால இன்னொரு பிராண்டுக்கு வேணுமே அப்படிங்கிறதான் யூனிவர்சல் சாம்பியன் அப்படிங்கிற அந்த ஒரு பெல்ட்டை நம்ம கொண்டுட்டு வந்தோம். இப்போ தான் 2 சாம்பியனுமே இருக்குது. WWE சாம்பியனும் இருக்குது, அதே மாதிரி வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியனும் இருக்குது. அதனால் இப்போ WWE என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால், அந்த யூனிவர்சல் சாம்பியன் அப்படிங்கிற அந்த ஒரு பெல்ட்டு வேணாம் அப்படிங்கிற மாதிரி அதை வந்து WWE வந்து ஒட்டு மொத்தமாக ஒதுக்கிட்டாங்க. அதாவது ஃபஸ்ட் டைம் வந்து அந்த யூனிவர்சல் சாம்பியனை வந்து ஃபஸ்ட் டைமாக யார் வின் பண்ணா அப்படின்னு கேட்டால், ஃபஸ்ட் டைம் யார் அந்த யூனிவர்சல் சாம்பியனை வின் பண்ணாரு கேட்டால் நம்மளுடைய ஃபின் பாலர் தான் வின் பண்ணார். அதுக்கப்புறம் கெவின் ஓவன்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்மளுடைய கோல்டுபர்க் எல்லாருமே வின் பண்ணாங்க. இப்போ வந்து அந்த யூனிவர்சல் சாம்பியன் அப்படிங்கிற அந்த ஒரு பெல்ட் வந்து இனிமேல் வராது அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்லிட்டாங்க. ஏன்னா பழைய மாதிரி இருந்த மாதிரி இப்போ வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன் பெல்ட்டு இருக்குது, அதே மாதிரி WWE சாம்பியன் பெல்ட்டு இருக்குது. அதனால் இப்போ வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன் பெல்ட்டு இப்போ யார்கிட்ட இருக்குது அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய ஜே உசோட்ட இருக்குது. இப்போ WWE சாம்பியன் பெல்ட்டு யார்கிட்ட இருக்குது அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய ஜான்சினா இருக்குது. அதாவது முன்னாடி இருந்த மாதிரியே 2 பெல்ட்டுமே இருக்குது. அதாவது வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன் பெல்ட் இருக்குது, அதே மாதிரி WWE சாம்பியன் பெல்ட்டும் இருக்குது. அதனால் இனிமேல் வந்து யூனிவர்சல் சாம்பியன் அப்படிங்கிற பெல்ட்டு கிடையாது. அந்த இதை வந்து WWE வந்து ஒட்டு மொத்தமாக நீக்கிட்டாங்க. இனிமேல் சொல்ல போகிறப்ப கூட, அதாவது ஜான்சினா வந்து சாம்பியன்ஷிப் பெல்ட் வச்சிருக்கால, இனிமேல் அப்போ கூட வந்து நம்ம WWE அனௌன்ஸ் பண்ணுறப்ப அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஷிப் பெல்ட் இருக்குன்னு சொல்லுவாங்களே தவிர அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் WWE சாம்பியன் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ண மாட்டாங்க. அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன் அப்படிங்கிற மாதிரி தான் WWE மென்ஷன் பண்ணாமல் போகிறாங்க. அந்த யூனிவர்சல் சாம்பியன்
சாம்பியன் அப்படிங்கிற அந்த ஒரு சாம்பியன் பெல்ட் வந்து இனிமேல் WWE வராது. அதை வந்து நம்மளுடைய WWE வந்து ஒட்டுமொத்தமாக ரிமூவ் பண்ணிட்டாங்க. அந்த யூனிவர்சல் சாம்பியன் அப்படிங்கிற மாதிரி எத்தனை பேத்துக்கு அது பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். WWE வந்து இப்போ பேக்லாஷில் வந்து ராண்டி ஓர்டன் வெர்சஸ் ஜான் சீனாவுக்கான சாம்பியன்ஷிப் மேட்ச்சு WWE நடத்த போகிறாங்க. இதில் வந்து நம்மளுடைய WWE வந்து இவ்வளோ சீக்கிரத்தில் வந்து இந்த மேட்ச்சை வந்து புக் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சே பார்க்கல. அதாவது ரெஸ்ல்மனியா முடிஞ்சதுக்கு அப்புறம் நடந்த ஃபஸ்ட்டு மண்டே நைட் ரால வந்து நம்மளுடைய ராண்டி ஓர்டன் வந்து ஒரு வில்லனாக வந்து நம்மளுடைய ஜான் சீனாவை வந்து அட்டாக் பண்ணியிருப்பார். அதாவது அந்த இடத்துல நம்மளுடைய ஜான் சீனா வில்லனா, நம்மளுடைய ராண்டி ஓர்டன் வில்லனா அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு சஸ்பென்ஸாக இருந்துச்சு. ஆனாலும் இந்த மேட்ச்சில் வந்து இப்போ பேக்லாஷில் அஃபிஷியலி இது நடக்க போகுது அப்படிங்கிறது உறுதியாயிருச்சு. ஆல்மோஸ்ட் உறுதியாயிருச்சு. ராண்டி ஓர்டனுக்கும் நம்மளுடைய ஜான் சீனாவுக்கு மேட்ச் நடக்க போகுது. இந்த மேட்ச்சில் வந்து மேபி இன்னும் 2 ரெஸ்லர் கூட மேபி ஆட் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் இப்போ இன்டர்நெட்டில் போயிட்டுருக்கு. அது மேபி எதனால் அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய ஜான் சீனா வந்து அதாவது ஒரு வருஷம் நம்மளுடைய கோடி ரோட்ஸ் சாம்பியனாக இருந்தார். அவரை பீட் பண்ணி தான் நம்மளுடைய ஜான் சீனா வந்து இப்போ சாம்பியன் ஆகியிருக்காரு. நம்மளுடைய ஜான் சீனா வந்து உடனே வந்து நம்மளுடைய WWE வந்து தோற்க வைக்க மாட்டாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு கனவு ஃபேன்ஸோட. அதனால் நம்மளுடைய ஜான் சீனா வந்து சாம்பியனை தோற்க வைக்க மாட்டாங்க. அதே மாதிரி நம்மளுடைய ராண்டி ஓர்டன் இருக்கார் அப்படின்னா, ராண்டி ஓர்டன் வந்து இப்போ 2 வருஷம் கழிச்சு வந்து சாம்பியனுக்காக மோதுறாரு. அதனால் மேபி நம்மளுடைய ஜான் சீனா வந்து நம்மளுடைய ராண்டி ஓர்டனை க்ளீனாக பீட் பண்ணுற மாதிரியும் WWE காட்ட மாட்டாங்க. அதனால் மேபி இந்த மேட்ச்சில் வந்து இன்னும் 2 பேர் ஆட் ஆகலாம். அதாவது ஒருத்தர் இல்லாட்டி 2 பேர் கூட, அதாவது ட்ரிபிள் தட் மேட்சாக நடக்கலாம், இல்லை 4 நடக்கலாம். அதாவது இந்த மேட்ச்சில் வந்து எப்படியும் ஜான் சீனாவுக்கும் நம்மளுடைய ராண்டி ஓர்டனுக்குமான அந்த சிங்கிள்ஸ் மேட்ச் மட்டும் நடக்காது. அதாவது சிங்கிள்ஸ் மேட்ச்சில் இப்போ WWE சாம்பியன்ஸ் பெல்ட் அந்த ஒரு மேட்ச் நடக்காது. ஆனால் மேபி இதில் வந்து இன்னொரு ஆள் வந்து கூட நம்மளுடைய இந்த ஜான் சீனாவுக்கும் நம்மளுடைய ராண்டி ஓர்டனுக்கும் நடக்க போகிற அந்த மேட்ச்சில் வந்து மேபி ஆட் ஆகலாம். அப்படி ஆட் ஆனால் மட்டும்தான் நம்மளுடைய அந்த மேட்ச்சில் வந்து நான் புதுசாக ஒருத்தர் ஆட் ஆகிறான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்மளுடைய ட்ரூ மேக்கின்டர் ஆட் ஆகலாம் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த மேட்ச்சில் வந்து நம்ம ட்ரூ மேக்கின்டர் ஆகி ஒரு ட்ரிபிள் தட் மேட்ச் ஆகுது அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய ஜான் சீனாவாக இருக்கட்டும், இல்லை நம்மளுடைய ராண்டி ஓர்டனாக இருக்கட்டும், ஏதாவது ஒருத்தரை வந்து தான் நம்மளுடைய ஜான் சீனா வந்து பீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் நம்மளுடைய ஜான் சீனா வந்து நம்மளுடைய 3ஆவதாக ஆட் ஆகிறாரில்ல, அவரை வந்து பீட் பண்ணுறாரு அப்படின்னு கேட்டால், பீட் பண்ணி அவரோட சாம்பியனை ரீடைன் பண்ணுறாரு அப்படின்னு கேட்டால், அந்த இடத்துல நம்மளுடைய ராண்டி ஓர்டனோட அந்த ஒரு மவுஸ் அப்படிங்கிறது குறையாமல் இருக்கும். அதனால் மேபி ட்ரூ மேக்கின்டர் வந்து இந்த மேட்ச்சில் ஆட் ஆகிறதுக்கு பதிலாக யாராவது ஒரு ஒஸ்ட்டான ஒரு ரெஸ்லரை கொண்டு வந்து இறக்குவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படி இறக்குனா மட்டும்தான் அந்த மேட்ச்சில் வந்து அவர் வந்து இப்போ கிளீனாக பீட் பண்ணி வின் பண்ணிட்டார், நம்மளுடைய ஜான் சீனா வின் பண்ணிட்டார் அப்படின்னா நம்மளுடைய ஜான் சீனாவோட மார்க்கெட்டும் அடிபடாது. அதேமாதிரி நம்மளுடைய ராண்டி ஓர்டனோட அந்த மார்க்கெட்டும் அடிபடாது. அதனால் மேபி இந்த மேட்ச்சில் வந்து இன்னும் 2 பேர் கூட மேபி ஆட் ஆகலாம். ஆட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அப்படி ஆட் ஆனால் மட்டும்தான் நம்முடைய ஜான் சீனாவோட மார்க்கெட்டும் அடி வாங்காமல் இருக்கும். அதே மாதிரி நம்முடைய ராண்டி ஓர்டனோட மார்க்கெட்டும் அடி வாங்காமல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்லப்படுது. மேபி இந்த பேக்லாஷ் பேப்பரில் ராண்டி ஓர்டன் விசஸ் ஜான் சீனா மேட்ச் நடந்தால் நல்லா இருக்குமா? ஜான் சீனா விசஸ் ராண்டி ஓர்டனுக்கு நடக்க போகிற அந்த மேட்ச்சில் வந்து இன்னொரு ஆள் ஆட் ஆகி ஒரு ட்ரிபிள் தட் மேட்ச்சாக மாறினா நல்லா இருக்குமா? ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து இன்னொரு ஆள் ஆட் ஆகிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கும். அப்படி ஆடானா மட்டும்தான் நம்மளுடைய ராண்டி ஓர்டனோட அந்த ஒரு மார்க்கெட்டும் அடிபடாது. அதேமாதிரி நம்மளுடைய ராண்டி ஓர்டனோட அந்த ஒரு மார்க்கெட்டும் அடிபடாது. ஏன்னா புதுசாக ஒருத்தர் வந்து இந்த மேட்ச்சில் ஆட் ஆகிறாரு அப்படின்ட்டா நம்மளுடைய ஜான் சீனா வந்து அவரை கூட க்ளீனாக பீட் பண்ணார் அப்படின்னா அந்த இடத்துல க்ளீனாக பீட் பண்ணி அவரை சாம்பியனை ரீடைன் பண்ணுறாரு அப்படின்னு கேட்டால் அந்த இடத்துல நம்மளுடைய ராண்டி ஓர்டனோட மார்க்கெட்டுங்கிறது அடிபடாமல் இருக்கும். அதனால் மேபி இதில் வந்து இந்த ட்ரிபிள் தட் மேட்ச்சில் வந்து இன்னொரு ஆள் ஆட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஏன்னா இது வந்து WWE வந்து இதை வந்து ஒரு ட்ரிபிள் தட் மேட்சாக மாற்றலாமா அப்படிங்கிற மாதிரி WWE இப்போ கன்சல்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்லப்படுது.